பூஜா என் பொண்ணு. அவளை நான் நினைச்சா திரும்ப கூட்டிட்டு போயிடுவேன். இந்த இஷ்யூவை எப்படி யூஸ் பண்ண போறோம் அத சொல்லு. சிம்பிள். வந்தனாவை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றதையும் திவ்யா சொல்றதையும் மட்டும் செய். அது போதும். அப்பதான் நம்ம அர்ஜுனை பழி வாங்க முடியும். 5 வருஷமா நீ என்ன சொல்றியோ அதை தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்த, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. டிவோர்ஸ்க்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, இப்போ அத பத்தி பேசவே மாட்டேங்கிற. சரி, பண்ணிக்கலாம். பூஜா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். சத்தியமா வந்தனா? நீ இந்த மாதிரி எத்தனையோ தடவை ப்ராமிஸ் பண்ணிட்ட அசோக். இந்த டைம் கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வந்தனா, என்ன பாரு, நான் உன்னை விரும்புறேன்னு உனக்கு தெரியும்ல. ப்ராமிஸ். ப்ராமிஸ். சூப்பர் சூப்பர் கார்டு. தேங்க் யூ. ஓகே, ஃபினிஷ். இந்த விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? ஜெயிச்சு. எந்த பகவானே, எல்லாம் நின்று கிருபையாக்கும். அது சரி, உங்களுக்கு விளையாடவே தெரியாதுன்னு சொன்னீங்க. அதான் இந்த சுகன்யா மோட சொல்லி கொடுத்தால, அதான் தப்புன்னு கேட்ச் பண்ணிட்டேன். ஐயோ, மணி 5 ஆச்சு. சமந்தியம்மா, அப்ப நான் கிளம்புறேன். இது போங்கு, சுத்த போங்கு. என்ன என்ன போங்க போங்க. இதுலயும் ஜெயிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு விளையாடாம போறீங்க. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. இருக்கிற கொஞ்சம் பணத்தையாவது காப்பாத்திக்கோங்க. தேங்க்யூமா கண்ணு. கேம் சூப்பரா கத்து கொடுத்த. இந்த 10 rupees டிப்ஸ். என்ஜாய் என்ஜாய். அப்போ நான் கிளம்புறேன். சமந்தி அம்மா, நீங்க சூப்பரா தோத்து போயிட்டீங்க. அப்பாடா, ஓ மை காட். வாங்க எல்லாரும் கிளம்பலாம். ஆண்டி, அம்மா. ஏய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? இப்படியா விளையாட கத்து கொடுப்ப? அவ 10 ரூபாய் எடுத்து கொடுக்குறேன் டிப்ஸ் உடனே பல்ல ஈன்னு கை நீட்டி வாங்கிட்ட. அந்த மலையாளத்துக்காரி எப்படி பேச போறா பாத்தியா? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. சும்மா ரெடி. என்னண்ணே, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? கார்த்தி, எனக்கு லீகல் அட்வைஸ் வேணும். சொல்லுங்கண்ணே. ஒருவேளை பூஜாவோட கஸ்டடியை நான் திருப்பி வந்தனா கொடுக்கணும்னு நினைச்சேன். என்னண்ணா சொல்றீங்க? பூஜாவை மறுபடியும் வந்தனா கிட்டே அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? ரிலாக்ஸ் கார்த்தி, நான் கேள்வி மட்டும்தான் கேட்டேன். இப்படி எமோஷனல் ஆனேன்னா எப்படி வேலை பார்ப்பேன்? அண்ணே, நான் உங்களுக்கு லீகல் அட்வைசர் மட்டும் இல்ல, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன்னா, பூஜா உங்களோட பொண்ணு, உங்க ரத்தம். அது மட்டும் இல்ல, அசோக் உங்க பொண்ணியை உங்க கிட்ட பிரிக்கணும்னு நினைச்சாரு. அவங்க கிட்டே பூஜாவை திரும்பவும் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? அவங்க உங்களை தோக்கடிக்கணும்னே குறியா இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? பூஜா உங்களோட பொண்ணுனா. ஷட் அப். அனவசியமா பர்சனல் அட்வைஸ் எல்லாம் கொடுக்காது. நீ எனக்கு ஒரு லீகல் அட்வைசர் மட்டும்தான். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, இல்லைன்னா நான் வேற வக்கீல பாத்துக்கிறேன்.
ஒரு அப்பா தன்னோட பொண்ணோட கஸ்டடிக்காக போராடுவாராம். கொஞ்ச நாள் கழிச்சு அதே குழந்தைய திரும்ப அவங்க கிட்டே கொடுப்பாராம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இந்த கேஸை ஸ்டடி பண்றேன். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க. பூஜாவோட வாக்குமூலத்தை வச்சுதான் அவங்க உங்களுக்கு கஸ்டடியை கொடுத்தாங்க. நம்ம ஜட்ஜி கிட்ட ஏன் பூஜாவை திரும்ப அவங்க கிட்டே அனுப்புறோம்னு கட்டாயமா சரியான ஒரு ரீசனா அவங்க கிட்ட சொல்லி ஆகணும். பூஜா என்னோட பொண்ணு. அவ எனக்கும் வந்தனாவுக்கும் பொறுத்த குழந்தை. நீங்க இந்த விஷயத்த சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்க குழந்தைய ஏன் திரும்பவும் வந்தனா கிட்ட கொடுக்குறீங்கன்னு ஜட்ஜி கிட்ட ரீசனை சொல்லி ஆகணும். ஆமா, நீங்க இந்த விஷயத்த பூஜா கிட்ட சொல்ல முடியுமா? உங்களால பிரியா கிட்ட சொல்ல முடியுமா? கார்த்திக், விடு. இத பத்தி ரொம்ப யோசிக்காத. உண்மையே சொல்லுங்கண்ணே. அசோக் ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? அசோக் உங்களை ஏதாவது மிரட்டினானா? ஏய், அசோக் யார் என்ன மெட்றதுக்கு? நான் உன்னோட லீகல் அட்வைஸ் கேட்க தான் சம்பளம் தரேன். பர்சனல் அட்வைஸ் கேட்கறதுக்கு இல்ல. அண்ணா, நான் எதுக்காக சொல்றேன்னா, ஐம் சாரி. கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு. அதான் கோவத்தை ஓம் மேல காட்டுட்டேன். ஜஸ்ட் லீவ் மீ அலோன் ஃபார் சம் டைம், ஓகே? சரிண்ணே, நான் கிளம்புறேன். கார்த்தி, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, ஓகே? ஓகேண்ணே, வரேண்ணே. அத்தை, அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு இந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் இதை அக்செப்ட் பண்ணேன். என்ன பெரிய இசு போட்டு பண்ணிட்டாங்க. நாங்க விருந்துக்கு வரதே எங்க பெருந்தன்மா, அத நீ புரிஞ்சிக்க. ரொம்ப சந்தோஷம். இவ்ளோ அரேஞ்ச் பண்ணியும் உங்க பையன் வரலையே. எங்களுக்கு இந்த மறுவீடு இதெல்லாம் பழக்கம் இல்ல. உங்களுக்கு தான் எதுவுமே பழக்கம் இல்லையே. என்ன சுகன்யா, சும்மா இருக்க மாட்டியா? இவ கேக்குறதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க எதை கேட்டாலும் எங்களுக்கு பழக்கம் இல்ல, எங்களுக்கு பழக்கம் இல்லன்னு தான் சொல்றாங்க. இல்லத்த, இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே உங்ககிட்ட கேட்காம கொள்ளாம எங்க அம்மா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, இதுல உங்க அம்மா பெருசா அரேஞ்ச் பண்ணாங்க, அண்ணாச்சி பண்ணாங்கன்னு பீத்திக்கிட்டு உள்ள போய் பார்த்தா தானே தெரியும் உங்க வண்டவாளையத்தான் நம்ம தண்டவாளத்துல நிக்குதுன்னு. ஏய், சும்மா அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு உன் மாமா வரணுமா வேணாமா? அததான் அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் அவன் வருவான். நீங்க சும்மா அந்த பக்கமே சாயாம நேர நில்லுங்க. சரி சரி, வாங்க எல்லாரும் உள்ள போலாம். அப்படி என்னதான் பெரிய விருந்து பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். ஏ சுகன்யா, உள்ள போகும்போதே குறை சொல்ற எண்ணத்தோட போகாத. நீங்க மட்டும் என்னவா எப்ப பார்த்தாலும் என்னையும் என் பொண்ணையும் குறை சொல்றதே வேலைய வச்சிருக்கீங்க. அதை நிறுத்துங்க. போதும், போலாம் வா. சம்பந்தியமா வந்தோடு வந்தோடு. உள்ள வாங்க வாங்க. பூஜை குட்டி, வாடா வாடா. வா வாளே. ஏய், இருடா போ. வீட்டை மூடிட்டு வா, பறக்குறேன். ஏன் நீ போடா போ. எல்லாத்தையும் நீயே சாப்பிடாத. கோர்ட்ல கேஸ் ஜெயிச்சிட்டா பூஜா உன் ஆயிடுவாளா? பூஜா என்னோட பொண்ணு. அவ எனக்கும் வந்தனாவுக்கும் பொறுத்த குழந்தை. அர்ஜுன், ஃப்ரீயா? ஜெய், உட்கார். அர்ஜுன், நீ நல்லா இருக்கல? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். அர்ஜுன் எப்படியாவது நீ இங்க அனுப்பி வைக்கணும்பா. கவலையப்படாதீங்க, அர்ஜுன் அங்க அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஞாபகம் இருக்கு அர்ஜுன், இன்னைக்கு சாயங்காலம் பார்க் ஹோட்டல்ல இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கா? நான் தான் ரிமைண்ட் பண்ணேனே அர்ஜுன், மறந்துட்டியா? சாரி ஜெய், நான் மறந்துட்டேன். நீயே போய் அட்டென்ட் பண்ணிட்டு வா. அர்ஜுன், இது பாசுங்களுக்கான மீட்டிங், நீ தான் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாம நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க, நிறைய போர்ட்போலியோ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான மீட்டிங். இதுல மேனேஜர்லாம் போனா நல்லா இருக்காது, நீயே போயிட்டு வா. இன்னைக்கு நடக்க போற மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங், மிஸ் பண்ணிடாத. ஓகே. எத்தனை மணிக்கு? 8 o'clock.
அந்த டைம்ல டிராஃபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி போயிடு. நீ வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. என்ன இதெல்லாம்? பூஜை குட்டி இந்தாங்க சூப் எடுத்துக்கங்க. சூப்பர்மா, சூப்பர். தம்பி தேங்க்யூ ஆண்டி. சமந்தியம்மா சூப் எடுங்க. தேங்க்ஸ். எடுத்துக்கம்மா. மாப்பிள்ளை இன்னும் வரலையே. இப்போ வந்துருவான் சம்பந்திமா. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க மறுவீடு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. என்ன முறை செய்யணும்னு எனக்கு அறியல. அது எப்படி? அம்மாவும் பொண்ணும் ஏற்கனவே பேசி வச்சிட்டீங்களா? இருக்காதா பின்ன? சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுறாங்கல்ல. ஐயோ இல்ல சம்பந்தியம்மா, விருந்த மட்டும்தான் வச்சிருக்கேன். அப்புறம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம். வேற ஏதாவது செய்யணுமா? அதான சோதிச்சது. சம்பந்தி நீங்க வேற, அவங்க அர்ஜுன் இன்னும் வரலன்றதை மறைக்கிறதுக்காக உங்க மேல சும்மா ஏதாவது பழிய போடுவாங்க. வீட்டுக்கு வாங்க, பானையை தூக்கி தலை மேல போட. நான் சாப்பாடு ரெடி பண்றேன். பிரியா, அர்ஜுன் ஏதாவது மெசேஜ் பண்ணாரா? ஒரு நிமிஷம். இல்லப்பா. அப்படியா? சம்பந்தி ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏண்டி இங்க பாரு, என்னது இது? சூப்பு. சூப்பு. சூப்பா? ஏ கவுச்சி வாடை அடிக்கல? இது வெஜ் சூப்புமா? என்னது? வெஜ். ஓ வெஜ்ஜி. குடிச்சு தொலைக்கிறேன். ஹலோ. ஜெய் சொல்லுங்க அங்கிள். அர்ஜுன் எங்கப்பா? நீங்க கவலையே பட வேணாம். இங்க இருந்து கிளம்பிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். இல்லப்பா, சம்பந்தி வீட்டுல ஏற்பாடு பண்ண விருந்து நாம லேட் பண்ண கூடாது இல்லையா? கன்ஃபார்மா அவன் வந்துருவான் அங்கிள். நான் தான் சொல்றேன்ல, 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பான். பொறுமையா இருங்க அங்கிள். சரிப்பா, ஓகே. சுகன்யா, அர்ஜுன் வந்துட்டான். என்ன புதுசா ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி பேசுறீங்க? நீ வா வா. மாப்பிளே வாங்க வாங்க வாங்க. என்ன நினைக்கிறீங்க? ஒன் செகண்ட் ஷூ கழட்டிட்டு வந்துடுறேன். என்ன நினைக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க. கரெக்ட் டைமுக்கு மாப்பிள வந்துட்டாரு. இதெல்லாம் இன்னும் முடியல. நீங்க வந்தா தானே ஆரம்பிக்கும். வாங்க வாங்க மாப்பிள்ளை வாங்க. பிரியா மோளே வா, மாப்பிள்ளை பக்கத்துல வந்து இருக்கே. வா இருக்கு மோளே. ஃபென்டாஸ்டிக். இதெல்லாம் ஜியோட வேலையா? இருக்கட்டும், அவனை வச்சுக்கிறேன். உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. இவ்வளவு அவனும் சேர்ந்துதான் ஏதாவது பிளான் பண்ணிருப்பான். நான் உங்க பொண்ணு தானே? நான் உங்களை மாதிரி ஏன் இல்ல? சொல்லுங்கப்பா. இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? அங்கிள் தான் கேட்க சொன்னாங்க. எந்த அங்கிள்? அசோக் அங்கிள். இதெல்லாம் ஜியோட வேலையா? இருக்கட்டும், அவனை வச்சுக்கிறேன். உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. இவ்வளவு அவனும் சேர்ந்துதான் ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க. பரவாயில்ல, மாப்பிள சரியான டைமுக்கு வந்துட்டாரு. வந்துதானே ஆகணும். சரி சரி பேசிட்டு இருக்காம வாங்க எல்லாருமே போய் சாப்பிடலாம். நீங்க விருந்துன்னு சொன்னதும் ஏதாச்சும் நல்ல பார்ட்டியா குடுப்பீங்கன்னு நினைச்சோம். அதானே.
என்ன வேணும் சொல்லுங்க. நாங்க என்னத்த கேட்க போறோம்? என் வீட்டுக்காரரு பட்டாளத்துல சிப்பாயா இருந்தவரு, அவருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். கூல் ட்ரிங்க்ஸ் தானே, அதெல்லாம் நிறைய இருக்கு, வாங்க. வாடி சீக்கிரட்ட கேளு. பாத்தியாடி, இந்த மலையாளத்தை மாமி மாதிரி இருந்துட்டு அமுங்கடி வீட்டுக்குள்ளே வச்சு தினம் குடிப்பா போல இருக்கு. என்ன சம்பந்தியம்மா உங்களுக்குள்ள தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் சொல்லுங்க. கூல் ட்ரிங்க்ஸ். தானா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் தருவாங்க தானா? முதல்ல எல்லாரும் வந்து சாப்பிடுங்க வாங்க. ஏண்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டா வாந்தி வராது? சும்மா இருமா. வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க. யா ஓகே ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். பாய். வந்தனா வந்தனா உன் போன் கூட பிரியா கிட்ட பேசணும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் தேவை. ஜஸ்ட் வெயிட். ஹலோ வந்தனம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அம்மா வீட்ல பிரியாமாக்கும் அப்பாக்கும் ட்ரீட் வைக்கறாங்க. பரவாயில்லையம்மா, ரொம்ப நல்ல விஷயமாச்சே. யாரு? அசோக் அங்கிள் பேசுறேன். நானும் வந்தனம்மாவும் எப்பவுமே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீ எப்படி இருக்க? அங்கிள். அப்புறம் என் கிளப்ல ஒரு காம்படிஷன், அதை சொல்றதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன காம்படிஷன்? அந்த காம்படிஷன்ல குழந்தை அம்மா மாதிரி இருக்கா இல்ல அப்பா மாதிரி இருக்கான்னு கேட்பாங்க. வந்தனாமா என்ன சொல்றாங்கன்னா, நீ அம்மா மாதிரி இருக்கியா, ஆனா நான் பூஜா அவங்க அப்பா மாதிரி இருக்கான்னு சொன்னேன். நீயே சொல்லு, நீ அம்மா மாதிரியா இல்ல அப்பா மாதிரியா? அதான் உன்கிட்டயே கேட்டுடலான்னு ஃபோன் பண்ணேன். நான் உங்க பொண்ணு தானே? நான் உங்கள மாதிரி ஏன் இல்ல? சொல்லுங்கப்பா. இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? அங்கிள் தான் கேட்க சொன்னாங்க. எந்த அங்கிள்? அசோக் அங்கிள். அதான் உன்னையே கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். நீயே சொல்ல, நீ யார் மாதிரி இருக்க? நான் அப்பா மாதிரி தான் இருப்பேன். உங்க பிரியாமாக்கு என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் இருங்க, நான் கேட்டு சொல்றேன். பிரியாமா. எஸ் டார்லிங். நான் யார் மாதிரி இருக்கேன்? ஏன் திடீர்னு கேக்குற? சீக்கிரம் சொல்லுங்க. அம்மா மாதிரி இருக்கா இல்ல அப்பா மாதிரி இருக்கா? அம்மா மாதிரி இருக்க. ஓகே. அங்கிள், நான் வந்தனா அம்மா மாதிரி தான் இருக்கேன்னு பிரியாமா சொல்றாங்க. பிரியாமா சொல்லிட்டா மட்டும் போதுமா? நீ யார் மாதிரி இருக்கன்னு சொல்லி உங்க அப்பா கிட்டே போய் கேளு. அப்பதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இருங்க, கேட்டு சொல்றேன். அப்பா அப்பா அப்பா. என்ன பூஜா? நான் யார் மாதிரி இருக்கேன்? உங்கள மாதிரியா இல்ல அம்மா மாதிரியா? பிரியாமா நான் வந்தனா அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா நான் உங்க பொண்ணு தானே? நான் உங்கள மாதிரி ஏன் இல்ல? சொல்லுங்கப்பா. நான் உங்கள மாதிரி தானே இருக்கணும்.
இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? அங்கிள் தான் கேட்க சொன்னாங்க. எந்த அங்கிள்? நீங்களே பேசுங்க அங்கிள். நீங்களே அப்பா கிட்ட பேசுங்க. யாரு? அசோக் அங்கிள். ஹலோ. என்ன அர்ஜுன், எப்படி இருக்க? என்ன அர்ஜுன் இப்படி ஆயிட்ட? உன்னோட ஆபீஸ், கரியர் எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சுக்கிட்டு அலையற. நீ எந்த பொண்ணுக்காக கோர்ட் வரைக்கும் போனியோ, எந்த பொண்ணுக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணியோ, அந்த பொண்ணோட கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டியா? அவ ஏன் உன்ன மாதிரி இல்லைன்னு கேக்குறாள், பதில் சொல்லு அர்ஜுன். நீ பூஜாவை நல்லா ஒத்து பாரு. அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருப்பா. அப்புறம் அவ கண்ணு உன்ன மாதிரியும் இல்ல, வந்தனா மாதிரியும் இல்ல. அவ கண்ணு அப்படியே என்னோட கண்ணு மாதிரியே இருக்கும் பாரு. அசோக், உங்கள மாதிரியா இல்ல அம்மா மாதிரியா? சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா. என்னாச்சு? பூஜா, அச்சூட். பூஜா, பத்த வச்சுட்டேன். பத்து எரியும் பாரு.